ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ரகசியம் தெரிஞ்சால் நம்ம வீட்டு டாய்லெட்டில் மஞ்சள் கரை படியாது, உப்பு கரை படியாதுங்க. எந்த வித கரையும் இல்லாமல் எப்போவுமே நம்ம வீட்டு டாய்லெட்டை நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியுங்க. இனி அடிக்கடி சுத்தம் செய்யணும்னு அவசியம் இருக்காதுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த டிப்பில் நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம கடைகளில் ஸ்வீட்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் கிடைக்கும் இல்லையா, இதுதான் எடுத்துருக்கேங்க. இது போல் உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அல்லது நம்ம வீட்டில் மயோனைஸ்லாம் வாங்கினோன்னா சின்ன சின்ன டப்பாலாம் கிடைக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இதை விட சின்ன டப்பாவாக இருந்தால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோங்க. அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. ஆப்ப சோடா சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம கற்பூரம் சேர்த்துக்கலாங்க. நான் 3 கற்பூரம் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம அகர்பத்தி சேர்த்துக்கலாங்க. நான் எல்லோ கலரில் இருக்கிற அகர்பத்தி எடுத்திருக்கேன். இதே போல் கருப்பு கலரில் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கிற அகர்பத்தி உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த அகர்பத்தியை இது போல் கையை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி பவுட்ரு பண்ணும்போது ஈஸியாக நம்ம பவுட்ரு பண்ணிடலாம். இந்த மாதிரியும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பருக்குள்ளே 3 அகர்பத்தியும் வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு இடிக்கல் வச்சு நீங்கள் நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்து கூட சேர்த்துக்கலாம். இந்த குச்சி நமக்கு தேவையில்லைங்க. இதை தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம சேர்த்துருக்கிற 3 பொருளுமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கங்க. நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து ஓடோனில் அந்த மாதிரி நிறைய ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம வீட்டு பாத்ரூமில் யூஸ் பண்ணுறப்ப 1 மாதத்துக்குள்ளேயே நமக்கு சீக்கிரமாக அது தீந்துருங்க. ஸோ நம்ம அடிக்கடி அதை வாங்கி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக இது போல் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. வீட்டில் பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும். நல்லா வாசனையாக இருக்கும். நம்மளோட மணியும் சேவ் ஆகுங்க. இப்போ அடுத்ததாக இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை நல்ல நெருப்பில் வாட்டி சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இது போல் சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த வாசனை சீக்கிரமாகவே போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் நீங்கள் மூடி வச்சுட்டு சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இதோட வாசனை இருக்குங்க. நீங்கள் எப்போல்லாம் வாசனை கம்மியாகிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஊற்றி வைக்கலாம். அல்லது நீங்கள் அது கூடவே கொஞ்சமாக பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாசனையாக மெயின்டைன் பண்ண முடியும். இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டு டாய்லெட்டில் உப்பு கரை, மஞ்சள் கரை இதெல்லாம் படியாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு சோப் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம உடம்புக்கு போடுற சோப் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. நான் ஜான்சன் சோப் எடுத்திருக்கேன். ஹமாம், டவ், மெடிமிஸ்னு என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக இது போல் காய்கறி துருவுற கிரேட்டரை வச்சு நம்ம இந்த சோப்பை பாதி சோப் அளவுக்கு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாதி சோப் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த சோப்பு நல்லா வாசனையாக இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு முறையும் பாத்ரூம் யூஸ் பண்ணுறப்ப அந்த டாய்லெட் ஃப்ளஷ் பண்ணுறப்ப நல்லா வாசனையாக இருக்குங்க. அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதாங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த பேக்கிங் சோடா உப்பு கரை, மஞ்சள் கரைலாம் படியாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது நல்ல ஒரு கிருமி நாசினி. அடுத்ததாக இதில் ஒரு எலுமிச்சை சேர்க்க போகிறோங்க. இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு இதோட சாறை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு முழு எலுமிச்சை பழத்தோட சாறை பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த எலுமிச்சை பழ சாறுமே டாய்லெட்டில் மஞ்சள் கரைலாம் படியாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உப்பு கரை படியாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் அடுத்ததாக இதில் நம்ம டூத் பேஸ்ட் சேர்க்க போகிறோம். நீங்கள் கோல்கேட், பெப்சோடன், சென்சோடைன் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த பேஸ்ட்டுமே டாய்லெட்டில் எந்தவித கரையும் படியாமல் நல்ல பளிச்சுன்னு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக இது எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக கடைசியாக இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா வாஷிங் பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கீங்க. சர்ஃபெக்சல், ஏரியல், நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டை நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இது எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இது வந்து உருண்டை பிடிக்க வரணுங்க. உருண்டை பிடிக்க வரலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வாஷிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 3 உருண்டை கிடைக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா அது வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி சின்னதாக பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் வந்து மாஸ்கெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மாஸ்கில் ஒரு சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இதை வந்து சேர்த்து அது ஓரமாக நம்ம வந்து கயிறு வச்சு நல்லா கெட்டி எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அலுமினியம் ஃபாயில் பேப்பருக்குள்ளே வந்து சேர்த்துட்டு இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் 2 டாய்லெட் இருக்கிறதுனால நான் வந்து 2 இது அலுமினியம் ஃபாயில் பேப்பருக்குள்ளே உருட்டி எடுத்திருக்கேன். மீதி இருக்கிற ஒன்றை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு டூத் பிக் அல்லது ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க. அதை வச்சு இந்த மாதிரி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டாய்லெட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஓட்டை போடுறதுனால நம்ம வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துருக்கிறது வெளியே வந்து ரிலீஸ் ஆகுங்க. அவ்வளோதான், இது போல் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற இந்த உருண்டை இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இது போல் நீங்கள் வந்து நிறைய வேணுனாலும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் வேணுமோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த உருண்டை இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் அந்த ஃப்ளஷ் டேங்க் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஓரமாக இடது பக்கத்தில் போட்டு விடுறேங்க. போட்டு விட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு முறையும் பாத்ரூம் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃப்ளஷ் பண்ணி விடுறப்ப நமக்கு வந்து டாய்லெட் வந்து ஒவ்வொரு முறையும் க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. நல்ல வாசனையாக இருக்கும் பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் கரை படியாது, உப்பு கரை படியாது, எந்த வித கரையும் இல்லாமல் எப்போவுமே நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒவ்வொரு முறையும் ஃப்ளஷ் பண்ணும்போது நம்மளோட டாய்லெட்டை வந்து இது ஒவ்வொரு முறையும் க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.